அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை ஒன்று பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நாவல் பழம் வச்சுருக்கோம். நாவல் பழமும் இப்போ சீசன் ஆரம்பிச்சிச்சு. வெயிலில் தான் சீசன் வரும், இது ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து மாதுளம்பழம் வந்து நம்ம மரத்து பார்க்குற பழம் தான், சின்ன பழம் தான், அதனால் கொஞ்சமாக வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது பட்டர் பீன்ஸ் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கோம், தாளித்து வச்சுருக்கிறோம். அடுத்து வந்து வாழைத்தண்டு வந்து பொரியல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முட்டை தோசை ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை சட்னி இதுதான் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த நாவல் பழம் வந்து இப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து நாவல் பழம் வந்து ரொம்ப நல்ல பழம், நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் வைட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா B1, B2, B5 இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் உங்கள் எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் தினசரி கூட அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் நாவல் பழமும் ஒன்று. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்கிறதுல நாவல் பழம் வந்து பெருமையாக வைக்குது. ஸோ நாவல் பழ கொட்டையை பொடி பண்ணியெல்லாம் கூட சாப்பிடுவாங்க. ஆனால் நாவல் பழம் கிடைக்கிறப்ப சீசனில் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஓகே.